சீமான் அவர்கள் தெருவா பிரச்சாரம் பண்ணதை பார்த்து அவருடைய பின்னாடி நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு தொடர்ந்து பயணித்தோம். கட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க தொண்டர்களுக்கு எந்த உணர்வுக்கும் மதிப்பளிக்காமல் தான் தோன்றித்தனமாக அவர் வளர்த்த கட்சிங்கிற மாதிரியும் அவருடைய கட்சிங்கிற மாதிரியும் அவர் வந்து உரிமை கொண்டாடினார். ஆனால் அன்னைக்கு வந்து இது வந்து தமிழ் தேசியத்துக்கான கட்சின்னு சொன்னவர் இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சிங்கிற நிலைமைக்கு சொல்கிற சூழல் உருவாயிடுச்சு. தன்னுடைய குடும்ப சொத்துங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் காரைப்பகுதியை சேர்ந்தவங்க நாங்கள் சீமானுடைய கருத்துக்கு முரண்பட்டு கட்சியிலேருந்து வெளியில் வந்தோம். அவர் வந்து இது இல்லாமல் காரைப்பகுதி மக்களை வந்து கொஞ்சம் இழிவாகவும் பேசினார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குடியார பயவூர், புதுச்சேரியும் காரைக்காலும் குடியார பயவூர் எனக்கு தேவையே இல்லை போங்கிற மாதிரி சொன்னார். நலன் என்று வர்றப்ப எந்தவித சமரசம் இல்லாமல் அவர் போராடக்கூடிய அந்த போராட்ட குணம் எங்களுக்கு பிடிச்சி போனதுனால காரைக்கால் மக்கள் முன்னணிங்கிற அமைப்பை கலைச்சிட்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இன்றைக்கி அண்ணன் வேல்முருகன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் மாற்று கட்சியிலேருந்து இப்போ அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கட்சியில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தீங்க? இப்போ இதுக்கப்புறம் நிறைய கட்சி இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிற கட்சிலாம் ஏகப்பட்ட நிறைய கட்சி இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து வேல்முருகன் அண்ணன் கூட இணையறதுக்கான காரணம் என்ன? ஐயா, நாங்கள் வந்து பாரம்பரியமாக திராவிட பாரம்பரியத்தில் இருந்த நாங்கள் ஈழப்படுகொலை நடந்த நேரம் 2009 இன எழுச்சி ஏற்பட்ட காலகட்டத்தில் தமிழ் இனத்துடைய படுகொலையை கண்டித்து சீமான் அவர்கள் தெருவா பிரச்சாரம் பண்ணதை பார்த்து அவருடைய பின்னாடி நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு தொடர்ந்து பயணித்தோம். ஆனால் காலப்போக்கில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வந்து கட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க தொண்டர்களுக்கு எந்த உணர்வுக்கும் மதிப்பளிக்காமல் தான் தோன்றித்தனமாக அவர் வளர்த்த கட்சி என்கிற மாதிரியும் அவருடைய கட்சிங்கிற மாதிரியும் அவர் வந்து உரிமை கொண்டாடினார். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் போடப்பட்ட மேடையும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கட்சி உணர்வாளர்களாக இருந்த நாங்கள் போட்ட மேடை. ஆனால் அன்னைக்கு வந்து இது வந்து தமிழ் தேசியத்துக்கான கட்சின்னு சொன்னவர் இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சிங்கிற நிலைமைக்கு சொல்கிற சூழல் உருவாயிடுச்சு. தன்னுடைய குடும்ப சொத்துங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சூழல் வர்ற காலகட்டத்தில் நாங்கள் காரைப்பகுதியை சேர்ந்தவங்க நாங்கள் சீமானுடைய கருத்துக்கு முரண்பட்டு கட்சியிலேருந்து வெளியில் வந்தோம். அவர் வந்து இது இல்லாமல் காரைப்பகுதி மக்களை வந்து கொஞ்சம் இழிவாகவும் பேசினார். அதாவது காரைக்கால் வந்து எனக்கு அவசியமற்ற அரசியல், தமிழ்நாட்டோட ஒப்பிடுறப்ப காரைக்கால் புதுச்சேரி எனக்கு அவசியமற்ற அரசியல், உதவாத அரசியல், பலனளிக்காத அரசியல், காரைக்காலையும் பாண்டிச்சேரியை வச்சுட்டு நான் ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல, தமிழ்நாட்டில் தான் நான் முதலமைச்சராக போகிறேன், அதனால் நான் வந்து பாண்டிச்சேரிலையும் காரைக்காலையும் கட்சியை கழிச்சிட்டேன், எவனும் கட்சியில் இருக்க தேவையில்ல, கட்சியை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குடியார பயவூர், புதுச்சேரியும் காரைக்காலும் குடியார பயவூர் எனக்கு தேவையே இல்லை போங்கிற மாதிரி சொன்னார். என்னுடைய மண்ணையும் மக்களையும் இழிவாக பேசக்கூடியவன் எங்களுக்கு தலைமையேற்க தகுதி இல்லாதவர் என்கின்ற கருத்தை மையப்படுத்தி நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி தனித்துவமாக காரைக்கால் மக்கள் முன்னணிங்கிற பேரில் எங்களுடைய மண் சார்ந்த பிரச்சனைகளுக்காக எங்களுடைய காரைப்பகுதியில் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அமைப்பாக இயங்கிக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பல தமிழ் தேசிய அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அங்கே பங்கெடுக்கிறது, அவருடைய எழுச்சியான பேச்சு, அவர் பற்றின தகவல்களை திரட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் தேசிய தலைவர் தமிழரசனை பின்பற்றி புலவர் இவங்க கலியபெருமாள் அவர்களுடைய சீடனாக அவர் தொடர்ச்சியாக இருந்ததும் தமிழ் விடுதலை புலிகளுடைய வீரம் தெரிந்த அந்த போராட்டத்துக்கு உதவிய அரசியல் வரலாறு எல்லாம் தெரிய பெற்ற பிறகு நாங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை பயணிக்கலாங்கிற திட்டத்தில் அவர் பின்தொடர்ந்து பயணிக்கலாங்கிற திட்டமிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடிய எங்களை நாங்கள் முன்கூட்டியே விலகி வந்துட்டோம், சீமானுடைய கருத்து பிடிக்காமல். ஆனால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து உறவுகள் எல்லாம் சீமானுடைய முகத்திரை கிழிஞ்சு வெளியில் வர்றப்ப எல்லாரும் வேல்முருகன் அண்ணனை தொடர்ந்து போனாங்க. அதேமாரி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் சட்டசபையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தமிழர் நலன் என்று வர்றப்ப எந்தவித சமரசம் இல்லாமல் அவர் போராடக்கூடிய அந்த போராட்ட குணம் எங்களுக்கு பிடிச்சி போனதுனால காரைக்கால் மக்கள் முன்னணிங்கிற அமைப்பை கலைச்சிட்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இன்றைக்கி அண்ணன் வேல்முருகன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிருக்கிறோம்.